போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படிங்கிற வாழ்க்கைக்கு மூலதனம், அடிப்படை, வாழ்க்கையினுடைய அடிப்படையே இறைவன் அப்படிங்கிறத முதல் பாடல் சொல்றது. மருள் நீங்கி இருள் நீங்கி பொருளாகிய சிவம், பொருள் என்பதே சிவம் அப்படின்னு சொன்னோம் போன மாத சத்சங்கத்தில். பொருளாகிய சிவம் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அறியாமை என்கிற இருளும் அருளும் நீங்கி திருவருட்பேராகிய செல்வத்தை அடைய தகுதி வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அவனுடைய திருவடிகளை மலர்கள் கொண்டு பூசிக்க அவன் எழில் நகையாக பள்ளி எழுந்தருள்வான் என்பது திண்ணம் என்பதை போன பாடல்ல பார்த்தோம். அடுத்த பாடல், அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய். அருணன் கோயில்கள் எல்லாம் அஷ்டதிக்லையும் அஷ்டதிக் பாலகர்கள்னு பேரு. கிழக்குல இந்திரன் இருக்கான், தென்கிழக்குல அக்னி இருக்கான், தெற்குல யமன் இருக்கான், தென்மேற்குல நிருதி இருக்கான், மேற்குல வருணன், வடமேற்குல வாயு, வடக்குல குபேரன், வடகிழக்குல ஈசானன். இந்த அருணன் அப்படிங்கிறது அருணன் இந்திரன் திசை அப்படிங்கும்போது இந்த அஷ்டதிக் பாலகர்கள்ல கிழக்குக்கு அதிபதியா இருக்கிறவன் இந்திரன். இந்திரன் திசை. அருணன்னா என்ன சொல்றான்னா சூரியனுடைய தேரோட்டி அப்படிங்கிறது நார்மலான ஒரு விளக்கம். அந்த சூரியனுடைய கதிர்கள் 7 குதிரை. குதிரைங்கிறது என்னன்னு கேட்டோம்னா நேராக பார்க்கும், ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ் கிளியராக இருக்கும். அதனால தான் அந்த குதிரையை ஓமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இட் ஹேஸ் காட் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்கு போட்டிருப்பான். அது ஸ்ட்ரைட்டாக அந்த எல்லையை நோக்கி போகுதுன்னு கேட்டோம்னா எங்கேயோ இருக்கு சூரியன். நமக்கு ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் எங்க இருந்தாலும் அது டச் பண்ணும். அப்ப அந்த கதிர் எப்படி இருக்கான்னா செம்மையான நிறமுடைய கதிரா இருக்கான். ஏன் செம்மையான நிறமுடைய கதிரா இருக்குன்னா அந்த விப்ஜியார் அப்படின்னு பேர். நிறமாலைகள் 7 அப்படின்னு சொல்றோம். முதல்ல சிவப்பு, அடுத்தது ஆரஞ்சு. இது ரெண்டும் கலந்த கலவையா ஒரு கலர் வரும். முதல்ல ரிவர்ஸ்ல வரும். நம்ம விப்ஜியார்ங்கிறது நம்ம படிக்கணுங்கிறதுக்கு அப்படி சொன்னா ரிவர்ஸ் ஆன்ல இங்கேருந்து வயலட் போகும்போது என்னன்னு கேட்டோம்னா அந்த உயர்ந்த நிலையாகிய ஆன்ம நிலை பக்குவம் தான் ப்ளூ லைட் காட்டுறது நமக்கு. ஸோ இந்த ஒரு கலருக்கும் அதை தான் 7 திரைகள் போட்டு ஜோதி தரிசனம் வடலூர்ல வச்சிருக்கா. இன்னொன்னு சொல்லலாம், என்னன்னு கேட்டேன்னா வாஸ்துல ஒரு விஷயம் சொல்லுவான். இருள் உலகத்துல இருள் அப்படிங்கிற பகுதி தென்மேற்கு மூலை இருள். அங்கதான் கர்ப்பம் தரிக்கணும்னா அதுக்கு இருள் வேணும். இருள் தரிக்கிற இடம் கர்ப்பம் தரிக்கிற இடம் இருட்டா இருக்கணும். ஒரு விதையை பூமியில போட்டா கூட அது மூடி இருள் இருந்தாதான் அது விருட்சம் வெளியில வரும். அதே போல தென்மேற்கு திசையில தான் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்துக்கும் வரை தென்மேற்கு திசையில தான் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல பெட்ரூம் வச்சிருப்பான். அதுலேருந்து இந்த உலகத்தோட பிரபாவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ்ல டைரக்ஷன் இருக்கும். இந்த தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போற இந்த அதாவது இட் இஸ் an expression of the graph. எப்படின்னு கேட்டோம்னா நம்ம உலகத்துல உலகியலா நம்ம
தெற்கிலேருந்து வடக்க போனா குபேரன் அப்படிங்கிறவன், வடக்குல இருக்கிறவன் குபேரன். அப்ப உலகாயுதமா இருக்கிறவாளுக்கு குபேர சம்பத்து சித்திக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னு கேட்டோம்னா, தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போற ரேஸ் அது ஒரு ரே. அதுதான் ரிவர்ஸ்ல வரும்போது நமக்கு வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸா வருது. வடக்குலேருந்து நமக்கு வர வேவ்ஸ் வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ். மேற்குலேருந்து, மேற்கு வந்து ஒரு இருள் பகுதி, கிழக்கு போகும்போது சூரியன். சூரியன்னா ஒளி, வாழ்க்கைக்கான ஒளி. இது வந்து என்னன்னு கேட்டோம்னா ஆன்மீகமான பாதை. ஸோ ஆன்மீக பாதைக்கு வந்து மேற்கிலிருந்து தெற்கு நோக்கிய பயணம், உலகாயுதமான பார்வைக்கு வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய பயணம். ஆனா ஈசன் எங்க இருக்கான்னு கேட்டேன்னா, இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். யாரெல்லாம் லௌகீகத்துல இருக்காளோ அப்படிங்கிறதுக்கான சொன்னா, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்ல இருந்து, அந்த சவுத் வெஸ்ட்ல கர்ப்பம் தரிக்கிறது, அங்கிருந்து பயணம் எப்படி இருக்குன்னா ரெண்டும் பேலன்ஸா இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற வடகிழக்குல இருக்கிற ஈசானன், ஈசனுடைய இடத்தை அடையலாம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து புருஷன். இந்த வாஸ்து புருஷர் ஃபார்மே நடராஜாவோட ஃபார்ம் தான். சவுத் வெஸ்ட்ல நைருதி அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய யமன் இருப்பான். சவுத் அண்ட் வெஸ்ட் ரெண்டு இருளும் சேர்ந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தேன்னா நார்த்து வெஸ்டில் வந்து டமருகம் வாயு இருக்கும், வடமேற்குல. தென்கிழக்குல பார்த்தேன்னா அக்னி இருக்கும். தலையில ஈசானியத்துல பார்த்தேன்னா கங்கை இருப்பார். ஸோ இப்படி பார்த்தேன்னா நடராஜாவோட போஸ்டரே வந்து என்னன்னு கேட்டோம்னா வாஸ்து புருஷனோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அப்போ வாஸ்து புருஷன் இல்லை, நடராஜாவோட ஸ்ட்ரக்சரை ஒரு நாட்டியத்தில் சொல்லலாம், யோகத்தில் சொல்லலாம், வேதத்தில் சொல்லலாம், வேதாந்தத்தில் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அப்படி ஒரு அபூர்வமான ஒரு போஸ்டர். எப்படி தான் அவளுக்கு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி, இது இஸ் எ கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் தான். அந்த சித்தர்கள்லாம் எப்படி தான் அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அந்த நடனத்தில் வந்து அந்த விரிசடை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஐந்தொழில் அப்படிங்கிறது அதில் அடக்கியிருக்கான். ஐந்தொழில்ங்கிறது என்னங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கு. மறைத்தல், அருளல். அருளல்ங்கிறது இந்த கையால் அப்படி காட்டுறது, மறைத்தல், குஞ்சித பாதம், அருளல். இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் நடராஜாவோட ஸ்ட்ரக்சர்ல இந்த வாஸ்து புருஷர் இருக்கான்னு பார்த்தோம். இதுக்கான கேட்டீங்கன்னா அருணன் இந்திரன் திசை அப்படின்னு ஆரம்பிச்சோம். சூரியன் வந்து ஒற்றை சக்கரம், ஒற்றை சக்கரத்துல 7 குதிரை பூட்டி அப்படி வருது. ஏன் சூரியனை சொல்லணும் இங்க? அருணன் இந்திரன் திசை, அனுகினன் இருள் போய். ஏன் இந்த அனுகினன் இருள் போய்? இருள் வந்து சூரியன் உதிக்கணும்னு இல்லையா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அருணன் இந்திரன் திசை, அனுகினன் இருள் போய் அப்படின்னா அந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு கலர் வந்த உடனே வெளிச்சம் வந்துருமா, இருள் போயிடுமா. அவனுடைய கதிர் வரும்போதே எத்தனையோ கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சூரிய ஒளி கதிர் வரும் பொழுதே இந்த இருள் வந்து போயிடும். அதனாலதான் திருவண்ணாமலைக்கு பேரு அருணாச்சலம் அப்படின்னு பேரு. தீப்பிழம்பாகிய மலை, சிவந்த நிறத்தை உடைய மலை. தகதகதகன் செக்கச்செவேன்னு இருந்துதான், இப்பதான் கருங்கல் மலையா மாறி இருக்கு. சோ சூரியன் வருவதற்கு முன்பாகவே தேரோட்டியாகிய அருணன் வருகிறான். இருள் போயினால இருள் போயிடுது. அப்புறம் எதுக்கு அகன்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ டபுள் கன்ஃபர்மேஷன். தமிழ்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக ஒரே வார்த்தையை ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு போடுறா இல்லையா, ஸ்ரீன்னு ஒரு தடவை போட்டாங்க, ஸ்ரீ ஸ்ரீன்னு போடுற மாதிரி இதுல வந்து இருள் போய் அகன்றது. அதனாலதான் அந்த அந்த செமையான ஒளிர்கதிர்களை சொல்லும் போது கூட செங்கமல பொற்பாதம் தந்தருள வந்தருளும் சேவகனை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார்.
இறைவனுடைய கருணை வருவதற்கு முன்னாடி நமக்கு அதற்கான அந்த இருள் விலகிறது தெரியுங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னா, அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அப்படிங்கிற வார்த்தையை போடுறான். இன்னொன்று என்னன்னு கேட்டோம்னா, அகன்றது உதயம் நின் மலத்திருமுகத்தின் கருணையின் சூரியன் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. சூரியனைய கருணை மிக்கவன் அப்படின்னு சொல்லணும். நம்ம உயிர் வாழ்வதற்கு இப்ப சுவாமியை கும்பிடுறதுக்கு, பரமேஸ்வரனை கும்பிடுறதுக்கு முக்கியமா 2 விஷயங்களை சொல்லுவான். நீரும் மலரும் அப்படின்னு சொல்லி 2 தான் முக்கியமா. பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும், ஒரு லிங்கம் வச்சிருக்கோம் ஆத்துல, வானலிங்கம் கொண்டு இருக்கா, அதை வச்சு பூஜை பண்றோம்னா அதுக்கு முக்கியம் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீரும் மலரும் கொண்டு பூஜிக்க. அது ரொம்ப முக்கியமா சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பாடல்கள்ல அதற்கான அந்த விஷயங்களை சொல்லி பாடல்கள் பாடியிருக்கார். அப்பர் சுவாமிகள் கூட குற்றாயினவாறு அப்படிங்கிற பதிகத்துல பாடியிருக்கார். ரெண்டு விஷயம் முக்கியம் நமக்கு. இந்த உலகை வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் ரொம்ப முக்கியம், காற்று ரொம்ப முக்கியம். இந்த நீரும் காற்றும் நமக்கு பஞ்சம் இல்லாம தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கான மூல காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா சூரியன். சூரியன் தான் என்ன பண்றான்னா, கடல்ல உள்ள தண்ணியை சூடு பண்ணி ஆவியாக்கி, அது கடல்லே மழையா பொழியறதே இல்லை ஒரு நாளும். எங்க மலை இருக்கோ அந்த மலையில தான் கொண்டு மழையை போட்டோம். ரொம்ப அபூர்வமா இருக்கும் பார்த்தோம். சாதாரண நிகழ்வு தான். மழை எங்க பெய்யும்னா மலையில தான் பெய்யும். மலையிலேருந்து அருவியா அப்படி கொட்டும். அருவி அப்புறம் ஆறாகி நமக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது. ஸோ இது 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 என்ன இருக்குன்னா, இந்த நமக்கெல்லாம் பயன்பட்ட பிறகு திருப்பி அந்த நீர் கடல்லே போய் சேர்றது. ஒரு விதத்துல இது ரீசைக்கிள், இன்னொரு விதத்துல இட்ஸ் a யூனிவர்சல் பேலன்ஸ். தண்ணி அங்கே குறைஞ்சதுன்னா அங்கே கொண்டு வந்து மொண்டி கொட்டும், இங்கே கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கறது. ஒரு இடத்துல எடுக்கப்பட்டது திருப்பி அந்த இடத்துல கொண்டு சேர்க்கப்பட்டு சைக்கிள், சார் ரீசைக்கிள். அதே போல் காற்று, இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சொல்கிறா இல்லையா, இந்த சைக்கிளும் சூரியனால தான் இருக்கும். அதனால தான் அந்த மலரை அதற்கு ஓமையாச்சு, மலரும் நீரும்னு முக்கியம் ஆச்சு. சிவம் அப்படிங்கிறது உயிர். இந்த உயிர் வாழ்வதற்கு ரெண்டு காரணம். ஒன்று மலர், நீர். மலராகிய மரம். மலர் எங்கே? மலரின் மூலம் மரம் இல்லை செடி. இதை ரெண்டையும் பேஸா, அது என்னன்னு கேட்டோம்னா, ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்கறது. அதனால அது முழுமையாக மலர்ந்ததால அதுலேருந்து உருவாகிற ஒரு மலர், அதுலேருந்து தான் திருப்பி காய் வருது. அந்த சைக்கிளில் மிடில் இருக்கிற ஒரு போர்ஷன் மலர், முழுமையான மலர். இதயம் மலரணும் அப்படிங்கிறதுனால அந்த மலரை எடுத்துக்கிறோம். நீர் அப்படிங்கிறது இந்த உயிராகிய சிவத்துக்கு, புறமா பார்த்தோன்னா ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. புறமாகிய சிவத்துக்கு தேவைப்படுறது பணம் காசு இல்லை, ரெண்டே விஷயம்தான். ஒன்று செடி கொடிகள் மலர்கள், பேசிக் ஆதாரம். நம்ம சாப்பாடு அடுத்தது தான். ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். சுவாசிக்கணும், தீர்த்தம் வேணும். நீர் இரண்டும் இருந்தால்தான் எல்லாமே. ஒரு ஒரு அன்னம் விளையணும் அப்படின்னா அதற்கு மூலம் நீர். இந்த நீர் ஆதாரம் இல்லைன்னா நமக்கு அன்னம் கிடைக்காது. அதனால அந்த நீரும் அந்த மலரும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த சிவமாகிய உயிருக்கு ரெண்டும் கொடுக்கப்படுகிறது. எப்போ நீங்கள் அதை புறமா அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ எப்போ அது ரெண்டுக்கும் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த
அன்ன சமர்த்தி, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டான ஒரு 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 தத்துவம். அந்த தத்துவத்தை அப்படி வச்சுருக்கா. ஸோ எப்போதும் எப்படி சூரியன் குறைவே இல்லாத, அதனால்தான் குறைவிலா நிறைவேன்னு எம்பெருமான சொல்றோம். குறைவிலாது கொடுத்து கொண்டே இருக்கிறது எப்படிங்கிற பரமேஸ்வரனும் அதே போல சூரியன். சூரியனுக்கே 100 பேர் உண்டு, சிவசூரியன் பேர். சிவசூரியன் தான் சொல்லுவாங்க. கோயிலில் போனேன்னா சுவாமிக்கு 2 பக்கத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும். அந்த சூரியனுக்கு பேர் சிவசூரியன் பேர். ஏன் சிவசூரியன் வச்சா அப்படின்னா, சிவன் எடுக்கும் கடவுள் இல்லை, கொடுக்கும் கடவுள். எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார், எது கேட்டாலும் கொடுத்துருவார். அதனாலதான் அசுராளுக்கெல்லாம் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். அவர் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைபல் உமனை தான் வச்சுட்டு இருக்காரு. திருமால் கேட்டான்னு அழகி அந்த இதில் அந்த லக்ஷ்மியை வச்சு கொடுத்துட்டார். எல்லாம் பூஷணங்கள் எல்லாம் அவர் தான் கொண்டுருப்பார். இவர் மசானவாசியா இருப்பார் ரொம்ப. ஆனால் இவர் தான் குடும்பத்தில் இருப்பார். பிரம்மாவோ விஷ்ணுவோ குடும்பத்தில் இல்லை, இவர் தான் குடும்பத்தில் இருப்பார். ஆனால் என்னன்னு கேட்டால், குடும்பத்தில் எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறதே பரமேஸ்வரன் தான். குடும்பத்தை வச்சுட்டு குடும்பத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும்னு காட்டுறது பரமேஸ்வரன் தான். ஆனா நமக்கு அந்த மாயையில கொஞ்சம் ஆசை இருக்கிறதுனால விஷ்ணுவை நம்ம எல்லாம் ரொம்ப போடுறோம். ஏன்னா விஷ்ணு மாயைன்னு பேரு. மாயையில இருந்துதான் மாயையை ஜெயிக்கணுமா அப்படி சொல்ற. மாயையில போனோம்னா மாயையில உழட்டுறோம், எங்க ஜெயிக்கிறது? அவ்வளவுதான். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பயந்தார். பூலோகத்துக்கு வர்றதுக்கு அருளாளர்கள்லாம் பயந்தா. ஏன்னு கேட்டா, மாலையில மாட்டிட்டா அவ்வளவுதான், இழுத்து கீழே தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவர்கள். ஸோ அப்பேற்பட்ட இந்த விபூதி உடம்பு பூரா பூசிட்டு இருக்காருன்னா அழியக்கூடிய பொருள். ஏன் விபூதியை உடம்பு பூரா பூசிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதை விபூதியே உடம்பு பூரா சொன்னா இந்த உடம்பு அழியக்கூடிய, இதெல்லாம் அழியக்கூடியதோ கடைநிலை. எல்லாம் என்னென்னலாம் உலகத்துல வேணும், என்னென்னலாம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கடைசியா அக்னியில போட்டு எரிச்சா சாம்பல்கிற நிலை தான். அதெல்லாம் அனித்தியம்னு பேர். நித்திய வஸ்து யாருன்னா ஈசன் மொத்தம் தான். ஸோ அந்த நித்திய வஸ்துவாகிய பரமேஸ்வரன் போலவே கொடுத்துட்டே இருக்கார். அவருக்கு எடுக்கிறதே வேலை இல்லை. எல்லாத்தையும் படைத்தவனுக்கு உலகத்துலேருந்து ஒரு பொருளை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எதுக்கு எடுக்கணும்? அவன் எல்லாம் அவனோடது. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை போலவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உலகத்துக்கு ஒளியை தொடர்ந்து, நமக்கு இருள் வர்றது என்னன்னு கேட்டாலும் அந்த பக்கத்துல இருக்கலாம். ஆனா சூரியன் ஒரு நாளும் நம்ம கிட்ட மறைஞ்சிருக்க, சூரியனுடைய ஒளி எப்போதும் இருந்துட்டே இருக்கு. சூரியன் ஒளி எப்போது இருந்ததுனால அது குறைதா? எவ்வளோ வருஷ காலமா அது எரிஞ்சுட்டே இருக்கு, அது வந்துட்டே இருக்கு. கிரணங்கள்லேருந்து கதிர்கள் வந்துட்டே இருக்கு. அதனால ஏதாவது குறைவு இருக்கா அப்படின்னா அது குறைவு இல்லை. ஏதாவது மாற்றம் இருக்கல, அது அதனுடைய தன்மையில் அப்படியே இருந்துட்டே இருக்கு. அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் நான் உயிர் வாழ்கிறேன். புறமா அசாவாதித்தோ பிரம்மா பிரம்மை வாகமஸ்மின்னு சொல்லுவாங்க. அதுபோல எப்படி பிரம்மமா இருக்குதோ அது போல சூரியன் உலகத்துல கண்ணுக்கு நேரம் நமக்கு சூரியன் நமக்கு பிரம்மஸ்வரூபமா ஒளியா இருக்கு. அதுபோல என்னுள்ளத்துல அந்த பரமாத்மா பிரம்மை வாஸ்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு அந்த இது சித்திக்கணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான் அந்த சந்தியாவனத்தில் வர்றது. அதே போல அந்த ஒளிக்கதிர்கள் வர்றதுனால தான் நமக்கு இந்த உலகமே தெரியுது. அந்த ஒளி மட்டும் இல்லை, சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இல்லைன்னா லைட் இருக்கிறதுனால இருக்கு. லைட் இல்லாத போது எப்படி இருப்பான்னு பார்க்கணும், எப்படி இருந்திருப்பான்னு பார்க்கணும். அப்ப இருள் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்ப போறதுன்னா ஒளி வந்த உடனே இருள் போயிடுது அப்படிங்கிறத சொல்லும் விதமாக அருணன் இந்திரன் திசை அனுகினன் இருள் போய் அகன்றது. இந்த சூரியனுடைய கதிர்களானது வந்து கொண்டே இருக்க அந்த இருளானது அகன்றது. நமக்குள்ள இருக்கிறது அஞ்ஞானமாகிய இருள். உள்ள இருக்கு ஒரு இருள், வெளியே புறமா பார்க்கறது ஒரு இருள், நமக்குள்ள ஒரு இருள்.
நம்முடைய பொறிகள், புலன்கள், நம்மளோட சேட்டை, நம்ம பண்ற குற்றங்கள், இவையெல்லாம் அஞ்ஞானமாகிய இருள் அப்படின்னு சொல்றார். இந்த அருணனாகிய சிவசூரியன் நம்மை நோக்கினால் இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்க இருளானது அகன்று போய்விடும் அப்படின்னு சொல்லி காலையில ஏந்தவங்க நம்ம எல்லாம் சூரியனை பார்க்கணும், சூரியனை நேரடியா பார்க்க கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கா. அந்த வகையில சூரியனை பார்க்கறது எதுக்காகன்னு சொன்னா, இந்த புலன்களோட சேட்டை, குற்றம் அதெல்லாம் குறைவதற்காக அதை ஒரு வழிபாடாக வைத்திருக்கிறார்கள். கருணையின் சூரியன் எழ எழ நயன. சுவாமியோட அனுகிரகம் நமக்கு வருவதற்கு முன்னாடியே அதற்கான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. உலகத்திலேருந்து பற்று போயிடும், யாரையும் எதுவும் திட்டமாட்டோம், உலகத்திலேருந்து எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருப்போம். எந்த ஒரு நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிற பக்குவம் வரும். எல்லா துன்பமும் அவன் நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கான், அந்த காரணத்தினால அந்த துன்பம் நமக்கு உள்ள கர்மா போறது அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா நமக்கு எந்த ஒரு துன்பத்தையும், அடுத்தவர்களை பேச்சையும், அடுத்தவர்கள் நம்ம என்ன வேணா சொல்லலாம், அந்த சொற்களையும் நமக்கு தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் வந்துடுச்சுன்னா அதற்கான ரியாக்ஷனே நமக்கு தெரிஞ்சிருக்காது. எது செஞ்சாலும் அது இறைவனுடைய செயல், எதை பண்ணாலும் அதை நம்ம காரணத்தோட பண்றான் அப்படிங்கிற பக்குவம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அருணனுடைய கதிர்கள் வரும்போது அந்த இருள் அகலறதுன்னு சொல்றா இல்லையா. அது எப்படின்னு கேட்டேன்னா, உலகத்தில் நடக்கிற எந்த சம்பவத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாம ஒன்லி நம்ம வேலை, நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. யார் என்ன துன்பப்படுத்தினாலும் ஒரு பெருசா எடுத்துக்காம நம்ம வழியில நம்ம இலக்கு என்ன, சூரியன் தான் இலக்குன்னா அந்த இலக்கை நோக்கி அப்படியே பயணிச்சுட்டே இருக்க வேண்டியதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதுதான் இந்த முதல் படி. அந்த இறைவனுடைய அனுகிரகம், அதாவது அருள், திருவருள் குருவருளால சித்திக்கும் அப்படின்னா, அந்த குருவருள் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டேன்னா, எதற்கும் நம்ம சண்டை போட மாட்டோம், எதற்கும் போட்டி போட மாட்டோம். பசினா கூட பசியை தாங்கிக்கிற பக்குவம் நமக்கு வரும். கடன் பறக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் நிதானமா இருக்கும். அந்த விழிப்புணர்வு உணர்வுன்னு சொன்னா இல்லையா, அது திருவம்பாவையினால சித்திக்கிறது. அந்த திருவம்பாவையினால் சித்திக்கப்பட்ட விழிப்புணர்வு எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, ஒரு சலனம் இல்லாத மனசு, சலனம் இல்லாத ஒரு நிறைவு நமக்குள்ள ஏற்படுது. ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சுகம். அது கோடி ரூபாய் கொடுத்தா கூட யாராலையும் கொடுக்க முடியாது. நமக்கு உள்ளே ஏற்படுகின்ற அக அனுபவம், அந்த அக அனுபவம் தான் அந்த சூரியன் தோன்றி அவனுடைய முழு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த செம்மையா அருணன் வரான்னு சொல்றா இல்லையா, அதற்கான சிம்டம்ஸ் தான் அதெல்லாம். நம்ம ரொம்ப பறந்துருப்போம், ரொம்ப காசு பணம் அடைஞ்சிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா எல்லாம் அவன் செயல்பா, அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தர் மாறிட்டாருன்னு சொல்லுவோம். ஏதோ பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்றான்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு அனுகிரகம் நமக்கெல்லாம் சித்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியாதுப்பா ஈஸ்வரா, நீ என்னை வழி நடத்து, வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டாம். நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல, இலக்கு ஒண்ணுதுன்னு தெரியுது, ஆனா உன் இலக்கை எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு நாளும் ஏந்தா நீ என்னை ஒரு நாளும் 24 மணி நேரம் நான் வழி நடத்து அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை போதும். இந்த பிரார்த்தனையை பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மற்றவாழை பார்த்து காப்பிடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போய் இல்லை இதுக்காக நம்ம வரல அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு நம்ம அந்த அகன்றது என்ன, அகன்றது இருள் போய் அகன்றது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள உள்ள இருள் ஆகிய ஒன்று அகன்றி நமக்கு ஒரு ஞானமாகிய பக்குவம் நமக்கு எல்லாம் சித்திக்கும். அதை சித்திக்கணுங்கிறதுக்காகவே இந்த பிரார்த்தனை.
திருவெம்பாவையில் அந்த விழிப்புணர்வை ஈசன் கொடுப்பான். திருவெம்பாவையும் எடுக்கிறேன்னா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதால திருப்பள்ளி எழுச்சி எடுத்துட்டு திருவெம்பாவைக்குள்ளே போவோம். திருவெம்பாவை ரொம்ப இருக்கும். அவனே கணவனா வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதில் பார்த்தெல்லாம் ஒன்றும் இதாண்டா எல்லாம் செய்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு 20 பாடல்களை கொண்ட திருவெம்பாவை. அந்த அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால வரக்கூடிய விஷயம்தான் இவையெல்லாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்லிட அப்படின்னு சொல்லல. இந்த வேகம் இருக்குல்ல, நமக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஸ்பிரிட் என்னன்னு கேட்டா உலகாயுதமா இருக்கு. ஆனால் வெளியால இருக்கிற சுபாவமா இருக்கிற அந்த மனசோட ஓட்டம் நின்று போய் மனசு நின்று உள்ள ஒரு ஸ்பிரிட், நமக்குள்ள ஸ்பிரிட் வருமா. அந்த ஸ்பிரிட் பூர்ணமா நம்ம உடம்பெல்லாம் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டேன்னா, எது நடந்தாலும் அது இறைவனுடைய செயல்னு மனசு சஞ்சலமே இல்லாம அப்படியே இருக்கும். அப்படின்னா அந்த பளிங்கில ஓடுற நீரோடை போல அப்படி தெளிவா மனசுல என்ன நடந்தாலும் சரி, உலகத்துல என்ன நடந்தாலும் இந்த சஞ்சலமில்லாத மனசு அப்படியே பளிங்கு போல அப்படியே எதுலேயும் பட்டாம செய்கிற வேலையை செஞ்சுட்டு, யார் யாருக்கு என்ன கடன் பட்டிருக்கோமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அவாவாடு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, எல்லா அக்கௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு, நம்மகிட்ட எனக்கு இனிமேல் புது அக்கௌண்ட்டே வேணாம்ப்பா, இருக்கிற அக்கௌண்ட் போதும், அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலை வர்றதுக்கு அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒன்று சிந்திக்கணும். விழிப்புணர்வு அது நம்முள் இயங்க திருவாகிய பள்ளியில் இதயத்தில் இறைவன் எழுவான் அப்படிங்கிறது அந்த திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருப்பள்ளி எழுச்சியில 2 வரி தான் பார்த்துருக்கோம். கருணையின் சூரியன் கருணை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, இறைவன் நம்மளெல்லாம் பார்த்து ஏங்கின்னு இருக்கான். எப்போ இந்த குழந்தையெல்லாம் நம்மளோட சேரப்போகுது, எப்போ இழந்தையெல்லாம் நம்ம கிட்ட சேரப்போகுது அப்படின்னு ஏங்கின்னு இருக்கானா பரமேஸ்வரன். அதனாலதான் என்ன சொல்லுவான்னு கேட்டாலும், அடியார்கள் இருக்கும் இடத்தில் பாகவதார்கள் இருக்கும் இடத்தில் யாராவது ஒருத்தர் வரமாட்டாலான்னு ஏங்கி காத்துட்டு இருப்பான் அப்படின்னு கீதையில சொல்றான். எல்லா பெரியவர்களும் எல்லா சத்தான ஒரு கிரந்தங்கள் எல்லாம் நிறைய இடத்துல அந்த மாதிரி எங்கெங்கள்லாம் இறைவனை நினைத்து அடியார்கள் திருக்கூட்டத்துல அவனோட நினைப்பாவே இருக்காளோ அங்க ஈசன் காத்துட்டு இருக்கான் அவளை ஆட்கொள்வதற்காக அப்படின்னு சொல்றான். எங்கேயோ இருக்கிற சூரியன் தன்னுடைய கதிர்களை வீச தாமரை மலரானது மலரும். அது போல ஈசன் இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் சொல்லனா காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவான். இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, இறைவனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி ஒரு பக்கம் பார்த்தேன்னா இட்ஸ் அ மேக்னெட்டிக் வேவ். இது ரெண்டும் சேர்ந்து வர ஈசானத்திலேருந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு எனர்ஜியா வரும். அதுக்கு பேரு காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த கோயில்ல கலசம்லாம் வச்சிருக்கா. அது என்ன பண்ணுமான்னா, அந்த காஸ்மிக் எனர்ஜியெல்லாம் கலெக்ட் பண்ணி சர்ன்னு கீழே ஆதாரஷீலான்னு போயிடு. இந்த பீடத்துல உள்ள சுவாமிக்கு கீழே யந்திரம் வச்சிருப்பா. ஆதாரஷீலான்னு ஒரு 7 லேயர் இருக்கும். டீட்டெயிலே போனோம்னு டைம் ஆகும். அந்த 7 லேயர்ல என்னன்னா பேட்டரி மாதிரி இருக்குமா கீழே. 12 வருஷம் தான் அது தாங்குமா. 12ங்கிறது சிவனுடைய, அதாவது 6 ஆதாரம், அம்மா அப்பாவுக்கு 2 ஆதாரம், அந்த 12. இந்த 12 ஜோதி இருக்கு இல்லையா, 12 ஜோதி தான் ஜோதிர்லிங்க ஸ்தலமா இருக்கு. அந்த 12 வருஷம் தான் அந்த ஜோதியினுடைய சக்தி அந்த ஆதாரஷீலால கோயில்கள்ல இருக்குமா. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வச்சா அது என்னன்னு கேட்டா, அந்த சூரியனுடைய ஒளிக்கிரகணங்கள் எல்லாம் அந்த கலசத்துல வாங்கி அப்படி உள்ள வச்சிருக்குமா. இந்த கேத்தோட் ரேஸ் அப்படின்னு பார்த்து விளக்கு அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ப்ப கிரகத்துல என்னன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் திறந்துருக்கும், 4 பக்கமும் மூடி இருக்கும். அதுலேருந்து அந்த கொடிமரம் வரைக்கும் அந்த ரேஸ் இருக்குமா. அதனால நீங்க கோயில்கள்ல சுவாமியினுடைய பக்தி இல்லாம போனாலும் உங்க மனசு சஞ்சலத்திலேருந்து அப்படி பீஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கா சயின்ஸ்ல. அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு ஞானிகளா இருந்தாலும் பிற்காலத்துல இவாளுக்கெல்லாம் அந்த ஸ்புரிக்கிறது இருக்காதுங்கிறதால கோயில்களை அமைத்து
பெரிய பிராகாரங்களை அமைச்சு அதுக்குள்ள காஸ்மிக் ரேஸ் வர மாதிரி பண்ணி அதை போய் ரெண்டு பக்கமும் நின்று அதை சுவாசிக்கிற மாதிரி நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கும் பொழுது ஒரு நாளும் நாம் ஏன் ரொம்ப பழமையான கோயில்கள் தான் போனோம். ஏன்னு கேட்டேன்னா அங்க சித்தர்கள் ரிஷிமார்கள் இவாள்லாம் பூஜை பண்ண இடமா இருக்கிறதுனாலையும் அவளுடைய சாநித்தியம் எப்போதும் அங்க இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல என்னன்னு கேட்டாலும் அந்த சக்தி பிரபாவம் ரொம்ப அதிகமாக. அதனால பழமையான கோயில்கள்ல ரொம்ப பிராச்சீனமான கோயில்களில் போய் நம்ம உட்காரும் பொழுது அந்த மனசு சஞ்சலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுதான் அந்த விழிப்புணர்வு இல்லை. அதுக்காக தான் கோயில் போகிறது. கோயில் போகிறதுனா உடனே பக்தி இல்லாவிட்டாலும் கோயில்களுக்கு சென்றால் உனக்கு மன நிம்மதி ஏற்படுங்கிறத இந்த பாடல் சொல்றது. திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ. திரள் நிறை அறுபதம் வண்ட சொல்றார். அறுபதம்னா பதம்னா கால் ஒரு அர்த்தம். 6 கால் 6 கால் வண்டு முரளுதுன்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டு எழுதணுமா? அது இல்ல. கால் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றோட ஒரு பிரபாவம் நமக்குள்ள அந்த குணங்களை ரொம்ப மெதுவா அந்த காற்றை சுவாசிக்கும் போது அதுக்கு முறை இருக்கு. அதுதான் என்ன சொன்னா அஜபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு காற்றை உள்ளேருந்து வெளியே வர்றது சிவோகம் பாவனைன்னு சொல்லுவா, இல்லை வாசியோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டேன்னா ஒரு பதம்ங்கிறது இந்த மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று என்ன சொன்னா திரள் நிறை அறுபதம் அப்படின்னா அந்த 6 பதத்துல உள்ள பதம்னா மூச்சு காற்று. அந்த 6 பதத்துல போய் அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுவாங்க. எனர்ஜி லாஸ் இல்லை, எனர்ஜி ஹஸ் பீன் சேவ்ட் இன் 6 பிளேசஸ். அது ஆதாரம்னு சொல்றான். மூலாதாரத்திலேருந்து ஆக்ஞா வரைக்கும் இருக்கிற 6 ஆதாரத்துல அந்த எனர்ஜி சேவ் ஆகும். முரல்வன இவையோர் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா முரல்வன அப்படின்னா சப்தம். போன ஒரு இதுல கூட சொன்ன இந்த மூங்கில்ல வண்டு தொலை போட்டதுனால அந்த இசை புல்லாங்குழல் அப்படிங்கிற இசை இசை உற்பத்தியானது இந்த மூங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட். இந்த ஆக்சிஜன் நிறைய கொடுக்கறது மூங்கில் தான். மூங்கில் செடி வீட்டில் வளர்க்கணும். அப்படி ஒரு விசேஷம் இருக்கு. திருவேணியூர்ல ஸ்தலமரமா இருக்கு. இப்படி ஒரு விசேஷமான ஒரு மூங்கில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதுல இருந்து தான் ஆக்சிஜன் நமக்கு நிறைய கிடைக்கிறது. இந்த மூங்கில்ல இருந்து அந்த புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அது வண்டு தொலை போட்டான். இந்த வண்டு அப்படிங்கறத எதற்கு உபயோகப்படுத்திருக்கான்னா கண்ணை தான் வண்டா சொல்லியிருக்கான். கண்ணும் கருப்பு, வண்டும் கருப்பு. இந்த வண்டுகளின் கூட்டமாக அந்த கண்களை சொல்றார். திரள் நிறை அறுபதம் வண்டுகளோட கூட்டம்னு ஏன் சொல்றாருன்னா கண்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற அடியாருடைய கண்கள் எல்லாம் நிறைகின்ற கூட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஏன் கண்ணுனா கண்ணின் ஒளிதான். ஆன்மீகத்தோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணில் தான் இருக்கு. சரிங்களா? கண்ணின் ஒளியில தான் மொத்த ரகசியமும் அடைஞ்சிருக்கு. இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 பதம் அப்படிங்கிற 6 ஆதாரத்திலேருந்து இந்த ஒளி 7வது ஆதாரமா இருக்கிய ஆக்ஞையை ஃபில் பண்றது. அப்ப அந்த 6 ஆதாரத்திற்கான ஒலிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்ப சங்கல்பம் பண்ணாலும் எம் பிருத்திவியா மே ஸ்வாஹா வம் ரம் எம் லம் ஹம் அப்படின்னு சொல்றா இல்லையா? கடைசியில் இந்த இடம் வரும்போது ஓம்னு சொல்லுவோம். 6வது இடம் ஓம். ஊம ஓம் இம் அப்படிங்கிறது இதே ஸ்தானத்தை கூட இதே ஸ்தானம் இங்கே தான் சொல்றான். ஸோ இந்த 6 ஆதாரத்தில்
ஒலிகளை எழுப்பும் இவை. அந்த ஒலிகள் வந்து அதனாலதான் என்னன்னு கேட்டேன்னா, இந்த ஒலிகள் வந்து அருளாளர்கள் வந்து என்ன சொல்றதுங்க, அருளாளர்கள் வந்து அந்த ஞானம் கிடைச்சோன்னா ஏன் பாடுறா அப்படிங்கிறது இந்த வரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே எல்லாரும் பாட ஆரம்பிச்சிடலாம். அருளாளர்கள் வந்து அருள் வந்தவன ஏன் பாடுறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் அப்படிங்கிற வரியிலேருந்து அந்த ரகசியம் அடங்கியிருக்கு. அந்த அனுகிரகம் கிடைச்சதுனால திரள் நிறை திரண்ட அடியார்களுடைய திருக்கூட்டம் வரிசையா இருக்கு. அந்த வரிசையில அவாவோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். இருள் அகன்றது இந்த ஒளியை கொடுத்துட்டே இருக்கார். அது எங்க கொடுக்கிறாருன்னா, அறுபதம் முரல்வன. இந்த அறுபதமும் எனர்ஜியால ஃபில்லப் பண்ண உடனே இது போய் சும்மா இருக்கா 6 கால் உள்ள வண்டு கூட்டமாக வந்து மலர்களை மொய்த்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, அதுல அவ்வளோ ரகசியம். இந்த 6 ஆதாரத்துல உள்ள கருப்பாகிய இருள் அகன்று, கருப்புன வண்டு, கருப்பு கலர், கண்ணும் கருப்பு, இந்த உள்ள இருள் அகன்று இது எல்லாம் சேர்ந்து ஒளியா, கண்ணின் ஒளி, இந்த கண்ணுல வந்து ஒளியா ஜோதியா அது தெரியறதான். புறமாவும் தெரியும், அகமாவும் அந்த ஜோதி தெரியறது ஆக்ஞால, ஓம்ங்கிற மந்திரத்தினால. அது வந்து அந்த இடத்துக்கான ஒரு சப்தம். 7 இடத்துக்கும் லம் வம் ரம் யம் ஹம் ஓம் அப்படின்னு சொல்லுவா. நமசிவாய அப்படின்னு சொல்லுவா. நமசிவாய நங்கிறது மூலாதார கஷேத்திரத்துக்கான அக்ஷரம். அப்படின்னு நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரமே இந்த உடம்புல உள்ள, அது அப்படிங்கன்னா இந்த இடுப்புக்கு கீழே, அந்த மூலாதாரத்துக்கு கீழே ஒன்றும் கிடையாது. மூலாதாரத்துக்கு மேலே தான் இந்த எனர்ஜி ஃப்ளோ. ஸோ அந்த மூலாதாரத்துலேருந்து கிளம்பின எனர்ஜி மேலே வந்து சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அப்படின்னு சொல்ற. திரள்நிறை அறுபதம் முரல்வன இவையோர் கடிமலர் மலர மச் அன்னலம் கண்ணாம். அண்ணல்னா இறைவன் அர்த்தம், இறைவன் ஒரு அர்த்தம். அப்ப கடிமலர் வாசனை பொருந்திய மலர்கள் மலர அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, மலர்ங்கிறது சகசிராரம் மலர்ந்தது அப்படின்னு போன சொல்லுங்க இல்லையா. ஒரு ஆத்மாக்களுக்குள்ளேயும் அந்த சகசிராரமானது மலர்ந்து அதனால அந்த உடம்பு வந்து வாசனை வருமா. அதாவது ஓமையா சொல்லியிருக்காங்க. மலர்ந்து வாசனை பொருந்திய மலர்கள்னா இறைவன் இருப்பதனால இந்த உடம்பு இயற்கையாவே இதற்கு வாசனை இருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்கோம்னா, அதை திரை போட்டு மூடி கீடி அதை வந்து என்ன செய்யறோம்னா அழுக விட்டு நம்ம நாத்தடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் களைஞ்சி எடுத்து, அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள எல்லாத்தையும் ஒளிய ஜோதியை ஏத்தி, சரியா, திரள் நிறை கருணையின் சூரியன் எழையழ நயன. பகவான் வந்து எப்படி புறமா சூரியனா அந்த முகமா மலர்ந்து வெளி வர வர உள்ளுக்குள்ள என்ன அக அனுபவம் ஏற்படுறதுன்னா, இந்த நயன கடி, நயனம்னா கண்ணுன்னு பேர். இறைவனுடைய கண் ஆகிய ஒளி, இறைவனுடைய கண்ணாகிய ஒளி, அதுதான் சூரியனுக்கு ஓமையா சொல்லப்படுது. அந்த கண்ணாகிய ஒளி, அந்த ஒளி உள்ள வந்து உடம்புல, நம்ம உடம்புல அந்த 6 ஆதாரத்தையும் சேரும் பொழுது அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ. திரள் நிறை அப்படின்னா கூட்டம் கூட்டமா அடியார்கள் வந்து எப்போதுமே கூட்டமா தான் இருப்பாளாம், தனியா இருக்க மாட்டான். அந்த அடியார்களுடைய கூட்டம். அறுபதம்னா வண்டுகள், 6 கால்களை உடைய வண்டுகளை அறுபதம்னு சொல்லியிருக்கா. முரல்வன ரீங்காரம் செய்யறது. ஸோ அப்படி வந்து சுவாமி திருவுள்ளம் கொண்ட சிவபெருமானே, திருவாகிய பெரிய திருவை பெறுகின்ற துறையை உடைய பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெருந்துறை பெருமான ஓமையா சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. 2 விஷயம் சொல்றார்.
அருள்நிதி யார் தரணும் அப்படின்னா ஈசன் தான் தரணும். திருவருள்னு பேர். அருள்நிதி அது அவருக்கு முன்னாடியே ஸ்புரிச்சிடுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இறைவன் வர்றதுக்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் உடம்புல என்னென்னலாம் தெரியும் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தெரிய 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 அது என்ன, அருள்நிதி தர வர போறார், நமக்கு அருள போறான்னு தெரியுது. தரவரும் ஆனந்த மலையே. ஏன் மலையை ஒப்பிடணும்? ஆனந்தமாகிய மலை அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, இந்த மனசு ரொம்ப இப்படின்னு ரொம்ப அலைப்பாயின்னு இருக்கிற மனசை ஆனந்தமலை, அருள்நிதி தரவரம். ஏன் அருள்நிதின்னு போட்டார் அப்படின்னா, சங்கநிதி பத்மநிதி எல்லா நிதியும் இருக்கு, அதெல்லாம் போட்டிருக்கலாமே. ஏன் அதெல்லாம் தேவையில்லை, உங்களுடைய அருளாகிய நிதி மட்டும் எனக்கு வேணும். அப்ப உலகாயுதமா பார்த்தா அருளாகிய நிதி தருகின்றது புறமா பார்த்தா மலைதான். முன்னமே சொன்ன மலையிலேருந்து தான் அருவி, அருவியிலேருந்து தான் நமக்கு நதி, நதியிலேருந்து தான் நமக்கு தண்ணீர். ஸோ உலகாயுதமா பார்த்தோம்னா நமக்கு புறமா கிடைக்கின்ற அருள் நீரும் காற்றும், அதுவும் சூரியனால கிடைக்கிறது, எம்பெருமானால கிடைக்கிறது. அதனால அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையேங்கிறது புறமாக உள்ள ஒரு அர்த்தம். அகமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அருட்செல்வம். இன்னொன்னு சொல்லலாம், மலைனா ஒரு மனிதனை மலைக்க செய்வதனால் மலை. அப்படியே பிரமிச்சு போயிடுறான் இல்லையா, அந்த அருள் கிடைச்சவன்னா ஒரு வருஷம் மலைச்சு போயிடுவான். அதனால மலைக்க செய்வதால் அதற்கு மலை என்று பெயர். எப்போதும் இன்பமாகிய ஆனந்தத்தையே தருவதனால அதற்கு பேரு ஆனந்த மலை. புறமா பார்த்தேன்னா பல கோடி சித்தர்கள் உட்கார்ந்து தியானிக்கின்ற மலையாகிய திருவண்ணாமலையை பார்க்கும் பொழுது நமக்கு இன்ப பெருக்கு ஆனந்தம் அங்க போய் நின்ன உடனே நமக்கு வருது, அந்த உணர்வு வருது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆனந்த மலை. இந்த இடத்துல அவர் அண்ணாமலை திருவண்ணாமலையாகிய மலையும் சொல்றான்னு ஒரு அர்த்தம். புறமாகிய மலை நீரிலிருந்து அருவியாகிய ஜலம், நமக்கு பியூர் ஜலம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா மழை நீர். மழை நீர் இந்த நிறைய செடி கொடிகள் இருக்கிற நிறைய விருட்சங்கள்ல வரும்பொழுது அது நமக்கு மருத்துவ நீரா மாறுது. அந்த நீர் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த உடல் சுத்தி ஏற்படுறது, குடிக்கும் பொழுது நம்ம உள்ளமும் சுத்தியாகுது. அப்படிங்கும் போது புறமாகிய அருள் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷமா இன்பமாக வாழறதுக்கு இன்பக் கடலை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்துல நினைத்தாலே முக்தின்னு சொல்லிட்டு அந்த மலையை நினைத்தாலே முக்திங்கிறது ஒரு பாவம். மலை என்பது என்னன்னு கேட்டேன்னா, உள்ள அகத்து உள்ள மனசு பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இந்த வைராக்கியம், இறைவனை நோக்கிய வைராக்கியம் ரொம்ப பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சஞ்சலம்ங்கிறது ஏற்படுறாரு. ஏன் அதை மலைக்கு உருவகப்படுத்துறாருன்னா, மலை எந்த எர்த்குவேக் வந்தாலும் என்ன ஆகும், ஸ்டேபிள் ஃபார்ம் இந்த எர்த்து மலை தான், வேற எதுவும் ஸ்டேபிள் ஃபார்ம் கிடையாது. உலகத்திலேயே ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படிங்கிறது மலை. அதனால அந்த மனசை மலைக்கு உண்மைப்படுத்திருக்கிறாருங்கிறது ஒரு பார்வை. அதனுடைய ஸ்திரத்தன்மையை குறிப்பதனால மனம் ஸ்திரமா இருக்கணும் இறைவனை நோக்கி பயணத்துல, அப்படிங்கிறதுனால ஒரு மலை. அப்புறம் அலைக்கடலே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே. மலையை ஏன் சொல்லணும், கடலை ஏன் சொல்லணும்? எல்லாருக்கும் பொதுவா ஈசன் இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக எல்லாருக்கும் பொது மலை பொது கடல் அப்படிங்கிற ஒரு பாவம். எல்லாவற்றுக்கும் பொதுவானவன், பொதுவில் நடப்புரியும்னே சொல்லியிருக்கார். பொதுவில் நடப்புரியும் சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்கார். அதனால எல்லாருக்கும் பொதுவாகிய இறைவன் என்பதை உணர்த்துவதற்காக கடல் மலை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்துல கடல்லேருந்து மலை, மலையிலேருந்து அருவி, அருவியிலேருந்து ஆறு, ஆறுலேருந்து இந்த கடல்,
இந்த ரீசைக்கிள், இந்த இயற்கையின் சமத்துவத்தை குறிப்பிடுவதற்காக கடலையும் மலையையும் சொல்லியிருக்கிறார். நம்ம உடலுக்குள்ள ரொம்ப கோபமும் ரொம்பவும் சந்தோஷமும் இல்லாம எப்படி சொல்லியிருக்கோம், சந்தோஷம் துக்கம் அற்ற மனநிலை. அப்ப உள்ள சமநிலை, உள்ள சமநிலைங்கிறது எப்போ வரும்னு கேட்டேன்னா, நமக்கு சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படிங்கும் போது மன சமநிலை ஏற்படுகிறது. அந்த சமநிலை வருவதற்காக இந்த கடலும் மலையும். இதுல ஏன் கடலை சொல்லணும்? கடல் ரொம்ப ஆழமானது, எல்லையற்ற பரப்பை கொண்டது. இறைவனுடைய திருவருள் ரொம்ப ஆழமாகவும் எல்லையற்ற பரப்பையும் கொண்டுள்ளதால் அலைக்கடலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த அலைக்கடல்ல கீழே போனாலும் மேலதான் அலை இருக்கும். கீழே போக 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 என்னன்னு கேட்டேன்னா ரொம்ப நிசப்தமா இருக்கும் கடல், சஞ்சலமே இருக்காது. அந்த இடத்துல தான் முத்து பவளம்லாம் கிடைக்கிறதாம். அந்த முத்து பவளம் என்னன்னு கேட்டேன்னா அந்த அடி மனசுல தான் இருக்கு முத்து பவளம். அதுதான் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக அப்படின்னு சொன்னாங்க. அதுல அந்த பாட்டுல அந்த முத்து பவளம்னா என்னன்னா கடல்ல மூழ்கி போய் உள்ள போய் எடுத்தாதான் முத்தையும் பவளத்தையும் எடுக்க முடியும். அதனால முத்து பவளம் ஆகிய ஒரு செல்வம் நமக்கு கிடைக்கணும், புறமா இல்லாம நம்ம இதுல பொன்னூசல்ல பார்த்த மாதிரி அந்த செல்வம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, இந்த இறைவன் ஆகிய அருட்கடல்ல மூழ்கி இருக்கணும். இறைவனுடைய அருள் எல்லையற்ற பரப்பையும் ஒரு ஒரு இதுல சொல்லணும்னா ஒரு இன்ஃபினிட்டி தன்மை கொண்டது. கடவுள் எல்லையற்றவன் அப்படின்னு சொல்லுவான். இந்த எல்லையற்ற தன்மை, இந்த இறைவனாகிய கடலில் ஏகாக்கிரக சித்தத்தோடு இந்த மனசுல சஞ்சலம் இல்லாத கீழே போகும்போது ஆனந்தம், அமைதி, வீடு பேரு இதெல்லாம் கிடைக்குங்கிறதுனாலே அவனை அலை கடலே என்று கூறியிருக்காரா. ஆனந்தமலை அப்படின்னே ஒரு மலை இருக்கு. எங்க இருக்குன்னா ஊட்டி பக்கத்துல ஒரு இடத்துல அப்புக்கோடு அப்படிங்கிற இடத்துல ஆனந்தமலைன்னே ஒரு மலை இருக்கு. அதுல முருகன் ரொம்ப விசேஷமா கோயில் கொண்டு இருக்கான். இந்த 6வது ஆதாரமாகிய ஓம்ங்கிற இடத்துல இந்த 5 ஆதாரத்திலேருந்து இந்த எனர்ஜி போய் சேரும்போது அறுமுகமாகிய முருகன் அருட்பெருஞ்சோதியாக நமக்கு வெளிப்படுவான் அப்படிங்கிறது இந்த பாட்டிலேருந்து நமக்கு எல்லாம் திண்ணமாறுது. அப்பேற்பட்ட எம்பெருமான் அலைக்கடலேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, இறைவன் அலை நிற்கவே நிற்காது. ஏன் அந்த அலைக்கடல்ங்கிற வார்த்தை 2 விதமா பார்க்கலாம். நம்மளை வச்சு பார்க்கும்போது மனசு சஞ்சலம்ங்கிறத குறிக்கிறது அலைக்கடல். இறைவனை பற்றி, அதாவது இறைவனை பற்றி குறிக்கப்பட்ட சொல். இறைவனை பற்றி சொல்லும் போது ஏன் அலைக்கடலே அப்படின்னு சொல்லணும்னா, சதா சர்வகாலமும் ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கான். அந்த இயக்கத்தினால அவனுக்கு ஒரு குறைவோ அவனுக்கு ஒரு இதோ கிடையாது. எப்படி சூரியன் எரிஞ்சுட்டே இருக்கு, எத்தனையோ வருஷ காலமா எரிஞ்சுட்டே இருக்கு. அது குறைஞ்சுதா, சைஸ்ல குறைஞ்சுதானா? இல்லை. அப்பேற்பட்ட இறைவன் எப்போதும் இந்த உலக இயக்கத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கின்றான் என்பதை சொல்வதற்காக அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாகி அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டேன்னா, புறமா கோயில்ல திரையை நினைச்சு சுவாமி பார்க்கறதோட என் உள்ளத்துல இருக்கிற தூசெல்லாம் தட்டி என்னை சுத்தம் பண்ணி, உன்னுடைய ஒளிர்கதிர்களால் என்னுடைய உடம்ப சுத்தம் பண்ணி, பவளத்தாலும் முத்தத்தாலும் உள்ள மூச்சு காற்ற வாசியோகத்தினால சுத்தம் பண்ணி, என்னுள்ள நீ எனக்கு காட்சி கொடுக்கணும். என்னுள்ளே இருக்கிறாய், ஆனா என்னுள்ள இருக்கிறாய் என்பதற்கு ஆன உணர்வை எனக்கு தர வேண்டும். எழுந்தருளாயே அப்படின்னு அந்த பள்ளி எழுந்தருளாயே, இதயமாகிய பள்ளியில் ஈசனே எழுந்தருளப்பா, அது எனக்கு போதும்
அதுதான் அருள்நிதி எனக்கு, அதனால எனக்கு ஆனந்தம் கிடைக்கும். அருள்நிதி தரவருகின்ற ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறோம். இன்னொரு விசேஷம் இந்த பாட்டுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடல்லையும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு பாடல்ல மட்டும்தான் அலைக்கடலே எழுந்தருளாயே. ஏன் அலைக்கடலே எழுந்தருளாயேன்னா, கடலை யாரும் சொந்தம் பண்ணவும் எல்லாருக்கும் உரியவன் அவன். முழுமையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது கடல். அதுபோல ஒரு நாளும் இறைவனை நோக்கிய பயணத்தில் நாம் எல்லாம் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இந்த இடத்துல ஸ்பஷ்டமா 2வது பாடல்ல போகும். இந்த இயக்கம் ரொம்ப முக்கியம். அவனை நோக்கி பயணத்தில் நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும்னு கேட்டால் 24 மணி நேரம் தொடர்ந்து அவனுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாய் என உவமை பொருளாச்சுங்க. தொடர்ந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்னா, அந்த இமைப்பொழுதும் அவனை மறக்காம நம்மளுடைய ஞாபகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே இந்த பாடல்ல இந்த இடத்துல அது ரொம்ப ஆப்டா இருக்குங்கிறதுனால அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையும் பற்றி நம்ம ரொம்ப விஷயமா விளக்கின்றே போகலாம். காலம் நேரத்துக்குள்ள ஒரு பாட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம். நான் என்னுடைய ஒரு பதிகம்னு எடுத்துட்டேன், அப்புறம் ஒரு பாடல்னு குறைச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பாடல்ல உள்ள விஷயங்களை நம்ம ரசிச்சா அந்த ஒரு 2 மணி நேர காலத்துக்குள்ள பாடலும் பாடணும்னா இசையுடன் போடுறதால கொஞ்சம் பாட்டும் பாடணும். பாட்டு பிடிக்கிறதா கொஞ்சம் பேர் இருப்பா, அதனால கொஞ்சம் பாடல்களை பாடு. அதற்கப்புறம் அதற்குள்ள விஷயங்களை எனக்கு எப்படி சுருக்கிறதோ அப்படி பேசிட்டு இருக்கேன். தவறு இருக்கலாம். எனக்கு உள்ளேருந்து ஈசன் எம்பெருமான் இயக்கின்னு இருக்கான். நம்ம எப்படி சொல்றானோ மறந்து போடக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஹின்ஸ் எடுத்துட்டு இறைவனுடைய அருளால் இன்னைக்கு இந்த 2வது பாட்டு நிறைவுறுகிறது. அலைக்கடலே, அந்த அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயேங்கிறது இந்த பாடல்ல மட்டும்தான் இருக்கு. எம்பெருமான், என்னுடைய பெருமான், எம்பெருமான் எம்பெருமான் சொல்றாரு. அதே இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு ஆறாமுதே 2 இடத்துல பயன்படுத்துறாரு. அதுக்கு ஒரு ரகசியம். தொடர்ந்து பாடல்களை பார்க்கும்போது பார்ப்போம். ஒரு இடத்துல அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே, 2 இடத்துல ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே. பாக்கி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 7 இடத்துல எம்பெருமான் அப்படிங்கிறது ஏன் கேட்டாங்க, 7 இடத்துலையும் 6 ஆதாரம் ஓம்கிற 7வது இடம், 7 இடத்துலையும் எம்பெருமான் தங்கணுங்கிறதான் எம்பெருமானே எம்பெருமான் கூப்பிட்டு அவனை உட்காத்திருக்கிறார். 7 இடத்துலையும் 6 ஆதாரம் பிளஸ் 7வது உள்ள அந்த அவனுடைய ஸ்தானம். அந்த 7 அதுதான் 7 கதிர்கள். கதிரவனுடைய கதிர்கள் 7ங்கிறது என்னன்னா அதுதான் 7 திரை. இப்படின்னு நம்ம ஒரு ஊமையும் அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று அடுக்கின்றே போனானா, ஓ இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் விளக்கியிருக்கானா, அது அவ்வளோ விஷயங்களை ஓமையா சொல்லியிருக்காளே. ஒவ்வொருத்தரும் அவாவா அனுபவத்தை ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் திரைன்னு சொல்லியிருக்கார், இவர் 7 கதிர்கள் சொல்ற. அந்த கதிர்கள் உள்ள போய் ஒரு ஆதாரத்திலையும் விளக்கு ஏற்றுறது. அதனால கண்ணுல அந்த ஒளி கிடைக்கிறது. அந்த கண்ணுல புறமா ஒளி தெரியும், அகமா நமக்கு கண்ண முடினால் இறைவனுடைய ஜோதி தெரியும்ன்றத சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லி 7 இடத்துல சொல்லியிருக்கார். ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறது அமுதுங்கிறது என்னன்னு கேட்டேன்னா அதையும் சொல்றேன், அடுத்த வழியில சொல்றேன். இந்த உள் போற காற்றும் வெளி போற காற்றும் இருக்கிறதுனால தான் நமக்கு சுவாசிக்கிறோம். இந்த அமுதம் மாதிரி மூச்சு விட்டாதான் நமக்கு மூச்சை அப்படி பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மூச்சை விட்டாதான் நமக்கு நிம்மதி. மூச்சு உள்ள போறதும் வேணும், வெளியே வரதும் வேணும். இது 2ம் அமுதம் போல இருக்கிறதுனால 2 தடவை அவர் பயன்படுத்தியிருக்கார். அதே நேரத்துல எல்லாருக்கும் நான் பொதுவே யாருக்கும் நான் இது இல்லை அப்படிங்கிற சொல்றதுக்காக எப்பொழுதும் நான் அடியார்களுக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறேன், அடியார்களுக்காக நான் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கிறேன், அடியார்களுக்காக அந்த பஞ்சகிருத்தியம் என்ற தொழிலை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் எப்படின்றத உணர்த்ததற்காக அலைக்கடலே ஆறாமுதே என்று சொல்லி இந்த 10 பாடல்களையும் பாடியிருக்கிறார். இன்றைய தினம் 2வது பாடலை நிறைவு செய்கிறோம். குறிச்சிட்டோம்.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, ஆதிபராசக்தி திருவடி போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனு கரஹரோஹரா, சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், நந்தியம்பெருமான் திருவடி போற்றி போற்றி, சண்டீஸ்வரர் திருவடி போற்றி போற்றி, ஹரஹர நம பார்வதி பதை, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம்.